கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே மீண்டும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாக உங்களை முகமுகமாக சந்திக்கிற ஒரு உன்னதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், திருச்சபை சபை மணியம் பொறுப்பாளர்கள், தலைவர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற, ஊழியத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிற, ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு எத்தனம் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். ஆண்டவர் பெயரானே நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மீண்டும் உங்களை கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விசேஷமான தலைப்பு நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலிருந்து அட்டவணையிலே பார்க்க போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எஜுகேஷன் as a ministry of the church. அதாவது கற்றல் என்பது திருச்சபையின் ஊழியம். திருச்சபையின் ஊழியம் என்றால் என்ன? கற்றுக்கொள்ளுதல். இந்த அடிப்படையில இப்படி ஒரு தலைப்பை நமக்கு தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருக்கிறது. இதை இங்க இருக்கிற அனைத்து தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா சபைகளும் இன்றைக்கு தியான பொருளாக அதை எடுத்துக்கொண்டு தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119:33. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்வேன். பிரியமானவர்களே, இந்த வசனம் அழகாக ஒரு விசேஷத்தை நமக்கு சொல்லுகிறது. முதல் பகுதி, எனக்கு போதியும் ஆண்டவரே. எதை போதிக்க வேண்டும்? உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லுகிறது. இரண்டாவது பகுதி எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், நான் அதை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இதுக்கு இடையில ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இன்னொரு முறை சொல்லணும். வெரி குட், வெரி குட், சூப்பர். முதல் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தாவே, உமது பிரமாணங்களை வழியை எனக்கு போதியும். அடுத்தது, முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்வேன். இல்லையா? அப்ப முதல் பகுதி என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, போதிங்கன்னு சொல்லுது. இரண்டாவது பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், நான் அதை முடிவு பரியந்தம் காத்துக் கொள்வேன். எப்படி காத்துக்கொள்ள முடியும்? நடக்கை. அப்புறம் இந்த இடத்துல தான் நம்ம தலைப்பு வருகிறது, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. கற்றுக்கொண்டால தானே போதிப்பாரு. போதிக்கிறவரு எல்லாருக்கும் போதிக்கிறாங்க இல்லையா? எல்லாருக்கும் போதிக்கிறாங்களா? ஆனா கற்றுக்கொள்றவங்களா தான் கற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா அது போதிக்கிற நிலைமையிலேயே நின்றுட்டு போயிடும். அப்போ இடையில ஒன்று முக்கியமாக ஒன்று இருக்கிறது, அதுதான் கற்றல், எஜுகேஷன். எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? சத்திய வார்த்தையை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நீங்க சங்கீத பகுதி
நான் இங்க அந்த பாடத்தை கொடுக்கும்போது உங்களுடைய சகோதரர் என்ன கேட்டாரு, என்னங்க 48 வசனமா? என்னங்க 41 இருந்து 48 அது 4 முறை 5 முறை என்ன கேட்டாரு. நானே கொஞ்சம் குழம்பிட்டேன். என்னடா அது? இல்லங்க, இது உங்க பாருங்க, நம்ம என்னது டயசிஸ் கொடுத்திருக்கிற பாடம் நான் கொடுக்கல, டயசிஸ் கொடுத்திருக்கிறது அப்படின்னு நான் நினைச்சிட்டு கொடுத்தா, அவர் என்னங்க 48 என்ன கொஞ்சம் குழப்பிட்டா. நானும் கொஞ்சம் அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க பயப்படாதீங்க, இது அந்த அந்த அதிகாரம் 150 வசனம் இருக்கு, அதுல 48 வசனம் தான் படிக்கிறோம், ரொம்ப படிக்கல, அதுவும் 2-3 பேரா தான் இருக்கும், அதனால தாராளமா கொடுங்க, பயப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதா இருந்தது. பிரியமானவர்களை, ஒன்றை கவனியுங்கள், அந்த அந்த வசனங்களை நீங்க தயவு செய்து வீட்டுல போய் வாசிக்கணும். நான் சொல்றது புரியுதா? தயவு செய்து நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து நீங்க கட்டாயம் அந்த 1 இருந்து 48 வசனங்களை வாசிச்சே ஆகணும் இன்னைக்கு. ரைட்டா? 1 முறையோ 2 முறையோ 3 முறையோ புரியுற வரைக்கும் வாசிங்க. இதுல ஒரு உண்மை இருக்கு. சரி, அதுக்குள்ள போலாம். அதுக்குள்ள போறதுக்கு முன்பாக இன்னைக்கு நான் ஒரு 3 குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல போறேன். 3 குறிப்பு. இப்ப நாம நினைக்கலாம், நான் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? நாமெல்லாம் அனுபவசாலிகள், வயசாயிடுச்சு, அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோங்க, எல்லாவற்றையும் கடந்து வந்துட்டோம், அனுபவம் எங்களுக்கு பெரியது என்று எல்லாரும் நம்ம சொல்லக்கூடும். எல்லாருக்கும் அது உண்டு, எல்லாருக்கும் அந்த ஒரு விசேஷம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு 3 குறிப்புகள் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முதல் குறிப்பு, அசல் நகல். அசலுக்கும் நகலுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியணும். நான் சொல்றது புரியுதா? ஒண்ணுமே காணும், ஏதோ சோகத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி, சோர்ந்து போய் எது எப்பயா முடிப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்க, ஏன்னா இன்னும் கதை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். பரவாயில்ல, சரி. இப்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அசல் நகல் இல்லையா? இப்ப கடைக்கு போறோம், நகை எடுக்க போறோம், தங்க நகை, அது அசல் நகை தானா அல்லது போலியா? ஒருவேளை போலி வாங்கிட்டு வந்தா என்ன நிலைமை? நம்ம நிலைமை வெறும் ஏமாந்து தானே போவீங்க. உங்க மனநிலை என்னங்க? நீங்க என்ன, உங்க மனநிலை என்ன? ஐயோ ஏமாத்திட்டானே இல்ல. ஆனா ஏமாத்துறவன் யாரை ஏமாத்துவான் தெரியுமா? ஏமாறுறவனை தான் ஏமாத்துவான். ரைட்டா? ஆமா தானே? ஆமா. அப்போ ஏமாறுகிறவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றறிய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, நான் திரும்ப சொல்றேன், எதை படிக்கிறீர்களோ இல்லையோ, சத்திய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். சத்திய வசனங்களை அறிந்து கொண்டால் அது மாத்திரமே உங்களை உயர்வு கொடுத்துவிடும், உயர்வை தந்துவிடும். சரி, 2வது நன்மை. எனக்கு என்ன நன்மை? சிலர் சொல்லுவாங்க, மாடா உழைச்சிட்டேன், ஒரு பலனையும் காணும். மாடா இரவு பகலா உழைச்சேன், எல்லாம் வீணா போச்சு. சொல்றோமா இல்லையா? சொல்றோம். அது நடக்கக்கூடாது என்றால் நீங்கள் எதை படிக்க வேண்டும்? வேதத்தை வாசிக்க வேண்டும். 3வது கான்பிடன்ஸ், நிச்சயம். ஒரு நிச்சயம், இது கண்டிப்பாக நான் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு இது நிச்சயம் கிடைக்குங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா கிடைக்குங்க. எதை வச்சு, எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? எந்த நம்பிக்கையில சொல்றோம் என்றால் சத்தியத்தை அறிந்திருந்தால் சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. என்ன 3 சொல்லுங்க பார்க்கலாம். அசல் அசல்னா எப்படி? நல்லா சொல்லுங்க. அசல் நகல், அதுக்கு வித்தியாசம் இல்லையா? இப்ப அதுக்கு இன்னொன்னு உதாரணம் சொல்றேன். இந்த அரிசி இருக்கு தெரியுமா? இந்த அரிசிக்கு இப்ப டூப்ளிகேட் அரிசி வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த உங்களுக்கு அரிசினா என்னன்னு தெரியும் இல்லையா? அது தெரியாதவன் என்ன பண்ணுவான்? அது தெரியாதவன் என்ன பண்ணுவான்? இதையும் அரிசி நம்பி வாங்கிப்பான். ஆனா தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? கலந்து வச்சுக்கிறீங்கன்னு சொல்லுவான், அல்லது வாங்க மாட்டோம். ஐயோ இந்த அரிசி கிடையாதுங்க, அட இது பார்த்தா தெரியாதா? நல்லா தெரியுதுங்க, சொல்றமா இல்லையா? ஆமா, அதுக்குதான் அசல் நகல். நம்பர் 1. நம்பர் 2, நன்மை என்ன? எனக்கு என்ன நன்மைங்க? எனக்கு என்ன நன்மை? எனக்கு அது தெரியணுமா இல்லையா? எனக்கு என்ன நன்மை? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியல அப்படின்னா, எனக்கு என்ன நன்மைன்னு தெரியாததுனாலதான் இன்னைக்கு சர்ச் எல்லாம் இந்த லெவல்ல இருக்கு இல்லையா? தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? இப்ப ஒண்ணும் வேண்டாங்க, இங்க வந்து எல்லாருக்கும் ஒரு கோடி கொடுக்குறாங்க. சர்ச்சு கிட்ட வந்துட்டீங்கன்னா ஒரு கோடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க இங்க? கரெக்டா? ஆனா நம்ம என்ன பண்ணல, இங்க போனா என்ன கிடைக்குங்க? எனக்கு அதை விட வேற வேலை இருக்குங்க, இதை விட முக்கியமான வேலை வேற இருக்கு, அதனால நான் அதுக்கு போறேன். இது அப்புறம் கூட பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்க போகுது இல்லையா? அந்த ஒரு மனநிலை நமக்கு இருப்பதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கோம். 3வது நிச்சயம். நிச்சயம் எதுலயும் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா வளரவில்லையா என்ற நிச்சயம் எனக்கு நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? நான் வளருகிறேனா வளரவில்லையா? நான் சரியான பாதையில போறேனா சரியான பாதையில போலையா? எனக்கு ஆசீர்வாதம் வருமா வராதா? ஆண்டவர் வந்தா நான் போவனா போக மாட்டேனா? நீ ஒன்னும் காணும், ஒரு ரியாக்ஷனையும் காணும். நீங்க போவீங்களா போக மாட்டீங்களாங்க? ஆமா, போயிடுவோமா? பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ்ல வரும்போது தெரிஞ்சுக்கலாம், போவோமா மாட்டோமா நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க. இப்ப ஒரு வார்த்தையை சொல்லுங்க, வாசிங்க. நல்லா ஞாபகம் மாத்திர மாட்டீங்களே வார்த்தையை மாத்திர மாட்டீங்களே? ரைட்டு, வாசிங்க. ஆதியாகமம் 22:2. உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு, அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்றார். ரைட்டா? இது நம்ம கேள்விப்பட்டது தானே, உண்மை தானே, எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர் உங்களை கேட்கிறார், உங்ககிட்ட கேட்கிறார், உன் குமாரனை நீ என்ன பண்ற? பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு சொல்லுங்க. கொஞ்சம் யதார்த்தமா பேசணும். செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இல்லைங்க, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? ஐயா, ஆண்டவர் வந்தா நான் போயிடுவேன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? போவீங்க, இப்ப போவீங்களா? என்னங்க இது என்னது? இதான், இதுக்கு பேர் தான், இதுக்காக தான் நான் சொன்னேன், இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால், இந்த சத்தியம் உங்களை தொட்டிருக்குமானால், இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து தெளிந்து உணர்ந்திருப்பீர்களானால், நீங்க என்ன சொல்வீங்க? நான் நிச்சயமா போவேன். ஏன், எதற்காக போவேன்? நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னாலும் அதை செய்வேன். ஆனால் அன்றைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஒரே ஒரு வார்த்தை நீங்க பைபிள்ல காட்டிடுங்க, அவன் பயந்தான்,
அப்படின்னு ஒரு வார்த்தையை காட்டிட முடியுமா? முடியாது. ஏன்னா அவன்தான் ஆண்டவருடைய பிள்ளை, அவன் போவான். அதனாலதான் அவனை ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை சாதாரணமா சொல்ல என்னுடைய சிநேகிதன். யார சொல்றாரு? ஆபிரகாமை சொல்கிறார். இப்ப உங்களையும் என்னையும் சொல்ல வேண்டாமா? உங்களையும் என்னையும் இப்படி ஆண்டவர் என்னுடைய சிநேகிதனே சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆமா, இவ புரியுதா? புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் தாராளமா இன்னும் கொஞ்சம் பேசுவேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் தானே கொடுப்பீங்க எனக்கு தெரியாது. அவரு ஒண்ணும் சொல்லல. சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பிரளயம் வந்ததா? பிரளயம் வந்ததா? வந்தது. யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள்? நோவா. ஏன் காப்பாற்றப்பட்டான்? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. 3 காரியம் இருக்கு. 3 காரியங்கள் அவனுக்குள் இருந்தது. ஆகவே அவன் காப்பாற்றப்பட்டான். நீங்க சரியா சொன்னீங்க, நீதிமானும் உத்தமனும். இன்னொன்னு என்னது? ஓகே, அது பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். அதை விட சரி, அதெல்லாம் கூட ஓகே, அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். வாசிங்க 7வது அதிகாரம் 5வது வசனம். போதுமா? இந்த ரொம்ப விசேஷங்க. இப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான். இவன் என்ன பண்ணான்? எல்லாம் ஒண்ணுதாங்க. சொன்னதுக்கு கீழ்ப்படிச்சானா இல்லையா? கீழ்ப்படிந்தான். அப்ப எதற்காக ஆண்டவர் காப்பாற்றினார் நோவாவை என்றால் அவன் கீழ்ப்படிந்தான். அவன் ஒபீடியன்ட். மறுவார்த்தையே கிடையாது. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே செய்வான். ஏன் ஆண்டவரை இப்படி செய்யக்கூடாது, ஏன் நான் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு கூட கேட்கவே கிடையாது. ஏன், எதுக்கு இதுக்கு சொல்றீங்க, எதுக்காக இதுக்கு சொல்றீங்கன்னு கூட கேட்கல. அப்படியே எஸ் லார்ட், எஸ் ஐ வில் டு இட், ஐ வில் டு இட், ஐ வில் டு இட், ஐ வில் டு இட். அதான் அவனுடைய வார்த்தை. ஆகவேதான் பிரளயம். இத போல ஒரு, இப்ப உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் எத்தனை கோடி மக்கள்? 750 இருந்து 800 கோடி மக்கள் உலகத்துல. 750 இருந்து 800 கோடி மக்கள் உலகத்தில். இதே ஜனத்தொகை அன்றைக்கு நோவா காலத்தில் இருந்தது. ஒப்புக்கொள்ளுங்கள், இதே ஜனத்தொகை. ஆனால் சந்தேகம் என்ன கேக்குறாங்க, பக்கத்துல என்னமா கேக்குறீங்க? நீங்க தான் ஆமாவான்னு கேக்குறீங்களா? சரி, வாசியுங்கள். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப இந்த 3 அடிப்படையில தான் இன்றைக்கு செய்தி இருக்க போகிறது. தயவு செய்து கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். அதுக்கு முன்பாக இந்த சங்கீதத்தை பத்தி சொன்னேன் இல்லையா? இந்த சங்கீதத்தை பத்தி அந்த நீங்க கொஞ்சம் தயவு செய்து வாசித்தால் நிச்சயமாக நீங்களும் எப்படி மாறிடுவீங்க? ஆமா, நான் நோவாவை போல ஆபிரகாமை போல கீழ்ப்படுகிறவர்களாய் மாறிடுவீங்க. ஏன்னா அதுக்குள்ள அதுக்கு அத்தனை வார்த்தைகள் இருக்குது, புரிந்து கொள்ளுங்க. அதுக்காக தான் அது சொன்னேன். சரி, இப்ப நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவர் நம்மை அவருடைய பயன்பாட்டுக்காக உருவாக்கினார். எதற்காக நம்ம உருவாக்கினார்னு தெரியுமா? ஆண்டவர் நம்மை எதற்காக உருவாக்கினார்? பதிலே இல்ல. வாசிங்க 43, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43:21. வாசியுங்கள் சீக்கிரமாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்,
இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கினார். 3 காரியம் இருக்கிறது. அது இன்னொரு நாளைக்கு பேசலாம். இது முதல் காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். இது போனஸ் தான். இது அதுல சப்ஜெக்ட் இல்லை. ஆண்டவர் நம்ம எதுக்கு உருவாக்கினாரு? அவருடைய துதி சொல்வதற்காக, அவருடைய துதி ஏற்படுத்துவதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவரை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக, அவருடைய பணியை செய்வதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனை உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் டாக்டர் ஆவறதுக்கோ, இன்ஜினியர் ஆவறதுக்கோ, கலெக்டர் ஆவறதுக்கோ, டீச்சர் ஆவறதுக்கோ கிடையாது. இதான் உண்மை. அதெல்லாம் செகண்டரி. பிரைமரி எது என்றால், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அது போலதான் மனுஷன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்திட்டான், அவனுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்டை உருவாக்கிட்டான். அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்னது சொல்ல மாட்டீங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரோபாட்டிக், அதாவது மெஷினரிஸ் அது போன்ற காரியங்களில் ஈடுபடுறது மாதிரி இருந்தது. ஆனால் இது அந்த நிலையில இல்ல. இன்னைக்கு அடுத்த நிலைக்கு வந்து விட்டது. AGI, ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அப்படின்னா என்னன்னா, குழந்தைய பெத்து கொடுக்கிற அளவுக்கு அது வந்துருச்சு. நான் சொல்றது புரியுதா? புரிந்து கொள்ளுங்கள். பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம், மிக மோசமான காலத்தில் இருக்கிறோம், அழிவின் காலத்தில் இருக்கிறோம். ஐயோ 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 என்று அலறுகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் நிதர்சனம். உலகம் கொத்து கொத்தாக அழிந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான, ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கும் மற்ற நாடுகளுக்கும் போர், இன்னொரு புறம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர், நேற்றுக்கு அமெரிக்காவுக்கும் பென்சில்வேனியாவுக்கும் நேற்றைக்கு, இப்படி தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பயங்கர சூழல். மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கில். ஜப்பான்ல போன மாதத்துல ஏற்பட்ட நிலநடுக்கத்துல, அதுக்கு முன்பாகவே அறிவிப்பு வந்துவிட்டது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆபத்துன்னு சொல்லி ஒரு பெரிய வெளிப்பாடெல்லாம் வந்து எல்லாரும் எச்சரிக்கை அடையணும்னு சொல்லி ஒரு வார்த்தையெல்லாம் வந்தது. ஆகவே அவர்கள் சொன்னார்கள், ஒரு 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் மக்கள் அழிந்து போவார்கள் என்ற ஒரு கணிப்பும் இருந்தது. இதெல்லாம் நேற்று முந்தா நாள் நடந்த கதையை நான் சொல்றேன். எப்போ எந்த ஆதி காலத்தில் நடந்ததில்ல, இப்போ சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த பூகம்பம் வந்தபோது எத்தனை லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்றால் 19 லட்சம் மக்கள். ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. 1000 பேர் இல்ல, 100 பேர் இல்ல, 19 லட்சம் மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்தார்கள் என்று நீங்க போய் பத்திரிகை செய்தி எதையாவது எடுத்து பாருங்க, அதுல இருக்கும். இது அங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும். இது பட்டியல் சொல்லிட்டே போலாம், நிறைய சொல்லிட்டு போலாம், செய்திக்குள்ள போயிடலாம். இப்ப அப்படி போய் இருக்கிற ஒரு சூழல். நான் முதல்ல சொன்னேன் AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இரண்டாவது AGI, ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இப்ப 3வது நிலைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது அந்த பணி. அது என்னால் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அதாவது என்னன்னா, மனுஷனை போல முடி வளரும், நெகம் வளரும், சிந்திக்கும், கோபப்படும், அடிக்கும், அழிக்கும். அந்த இடத்திற்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற போது நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணுகிறது. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதுண்டா? ஒரு பெரிய நிறுவனத்தை நிர்வாகம் செய்கிறது. முதலாளி மாதிரி, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் என்று பதவியோடு அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மருத்துவமனைகளில டாக்டர் வேலை செய்கிறது.
ரைட்டா? டீச்சர் டிவியில மனுஷனை போல நியூஸ் வாசிக்குது, பாத்தீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது சபையில எங்களை போல போதகம் பண்ணுகிறது. ஜெர்மனில ஒரு 380-400 பேர் கூடி இருக்கிற அந்த சபையில ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்தி வாசி எடுத்தது, பைபிளை வச்சு செய்தி சொல்லுச்சு. இப்ப நீங்க நினைப்பீங்க நல்லது தானே, இல்லையா? நல்லது தானே. ஆனால் இங்கதான் சிக்கலே இருக்கு. அவன் எங்க கொண்டாந்து கையை வைக்கிறான் அப்படின்னா, சத்தியத்திலேயே கையை வைக்க வரான். எப்படி பண்ண போறான் அப்படின்னா, இப்ப ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு யார சொல்லுவோம்? நம்ம இயேசு கிறிஸ்துவை சொல்லுவோம், ரைட்டா? சாத்தானுக்கு இன்னொரு பேர் என்ன? அடுத்த பேரு மிருகம். மிருகம் தானே. வெளிப்பட்டல் விசேஷத்துல மிருகம்னு வருதா? வருகிறது. ரெண்டுமே மிருகம் தானே. ஆட்டுக்குட்டியும் மிருகம், ஜெனரல்ல அதுவும் மிருகம் தான். ஆங்கிலத்துல இத lamb என்றும் இதை பீஸ்ட் என்றும் சொல்லுவார்கள். பீஸ்ட் என்று சொல்லுவார்கள். வேதத்தை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாத்தினா போதும், அனிமல் என்றால் ரெண்டுக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. நீங்க தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது, நிறைய வசனங்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது, டெலீட் பண்ணப்பட்டு விட்டது. நமக்கு ஒவ்வாத வார்த்தைகள் என்று சொல்லி ஏராளமான வசனங்களை நீக்கிவிட்டார்கள் ஏற்கனவே. இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்காக இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, வேதத்தை திருப்ப எழுத போகிறார்கள். புதிய வெர்ஷன், நியூ வெர்ஷன் உருவாக போகிறது. அந்த நியூ வெர்ஷன் வரும்பொழுது என்னவாகும்? இன்றைய சூழலுக்கு ஏற்ப அந்த வார்த்தைகளை அமைப்பார்கள். இன்றைய சூழல் இல்லையா? இன்றைக்கு எப்படி? இப்ப ஒண்ணு வேண்டாம், 3ஆம் பாலினத்தவர் இல்லையா? அதை குறித்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உலகம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். இப்ப அவங்களை உள்ள கொண்டு வர வேண்டுமானால் வேதத்தையும் திருத்தினாதான் உண்டு, இல்லையா? ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போய் நின்று எனக்கு இதுக்கு பாரு பதில் சொல்லணும், அது பதில் சொல்லாது. அதுக்கேற்ற மாதிரி வசனங்களை மாத்தி கொடுத்தாலும் அது பதில் சொல்லும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். புரியலன்னா கேளுங்க. அப்ப இதைதான் அசல் நகல் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இதைதான் அசல். இப்ப அசல் எனக்கு தெரியவில்லை என்றால் நகல் எனக்கு தெரியாது. நான் என்னவாக பாவிப்பேன், அதுவும் அசலாக பாவிக்கிற சூழ்நிலை வரும். வாசியுங்கள் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல. என்ன குறைவினால்? என்னம்மா? ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை நான் அனுப்புவேன். போதுமா? இது எப்படி நடக்கும்னு நான் இப்பதான் ஓட்டி காட்டினேன் உங்களுக்கு. இப்படி எல்லாம் நடக்கும். ஆகவே நான் வசனத்தை அறிவது மிக அவசியம். அசலுக்கும் நகலுக்கும் வித்தியாசம் நான் தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் தெரியணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வெறுமனே கிறிஸ்தவனாக, நான் இந்த பகுதியிலே கிறிஸ்தவனாக தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதில் லாபம் இல்லை. மாறாக நான் சத்தியத்தை அறிந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்வதில் தான் மகிமை இருக்கிறது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு வருவோம். ஒரு உதாரணம். என்ன உதாரணம்னா, ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்றால் என்னன்னு உங்களை கேட்டா என்ன சொல்வீங்க? ஓய்வு நாள் என்றால் என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன பதில் சொல்வீங்க? அமைதியா இருப்போம். அப்படியாமா?
ஓய்வு நாள் என்றால் என்னம்மா? ஓய்வு நாள் எனக்கு புரியல, கேட்க சத்தமா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, பயப்படாதீங்க, சொல்லுங்க சொல்லுங்க, வெக்கப்படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா கர்த்தருடைய சமூகத்துல பேசுறீங்க. இது ஆண்டவருடைய இடம், ஆண்டவருடைய வீடு, உங்க வீடு. பேசுங்க பேசுங்கம்மா. அப்படி உங்களுக்குள்ள மனைவிட்டு இருந்தா எனக்கு கேட்கலையே. வெரி குட். அததான் ஓய்வு நாள்னு சொல்றோம். ரைட்டா? எப்படி ஆசரிக்கணும்னு சொல்லி இருக்கிறார் தெரியுமா? பரிசுத்தமாய். இப்ப எப்படி பரிசுத்தமாய் பதில் சொல்லுங்க. ஆண்டவன் ஆலயத்துக்கு சென்று எப்படின்னு சொல்லுங்களேன். எப்படி எப்படி? சரி, இப்ப நீங்க பதில் சொல்ல மாதிரி தெரியல எனக்கு, நானே சொல்லிடுறேன். நீங்க கேக்குறீங்களா? நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா வேண்டாமா? சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரைட். இப்ப முதல்ல ஓய்வு நாள் என்றால் என்ன? ரைட்டா? ஓய்வு நாள் என்றால் என்ன என்றால், வாசியுங்கள் யாத்திராகமம் 20:11. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். இப்ப இதனுடைய உண்மை தெரியுமா உங்களுக்கு? இப்ப ஓய்வு நாள் என்பது என்ன அப்படின்னு கேட்ட இப்ப பதில் சொல்லுங்க. என்ன பதில் வரும்? ஓய்வு நாள் என்றால் என்ன? அதேதான். அதுதான் ஓய்வு நாள். அப்படின்னா என்ன பொருள் என்றால், ஆண்டவர் ஓய்வு நாளோடு எதை சம்பந்தப்படுத்துகிறார் என்றால், வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், சமுத்திரத்தை படைத்தார், உங்களையும் என்னையும் உருவாக்கினார் என்பது அந்த ஓய்வு நாளுக்குள் இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. இது சாதாரணமானது அல்ல. இது ஆண்டவரை தொழுது கொள்கிற நாள் அல்ல, மாறாக அவரை கனப்படுத்துகிற நாள். என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும். எப்படி கனப்படுத்துவீங்க? குடும்பமா வந்து இல்லையா? குடும்பமா வந்து நேரத்துக்கு முன்பாக வந்து அமர்ந்திருந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை பாருங்க, எசேக்கியேல் 20:12. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிறேன் கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு. என்னதுமா? அவர்களுக்கும். யாருக்கு? யாருக்கும்? எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக என் ஓய்வு நாளை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். போதுமா? இப்ப ஓய்வு நாள் என்னன்னு புரியுதா? ஓய்வு நாள் என்பது அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. ஓய்வு நாள் என்பது அடையாளம். அது கிரியேஷனோடு சம்பந்தப்பட்ட ஒரு மிக உன்னதமான ஒரு சடங்கு அல்லது சம்பிரதாயம் அல்லது அவரை தொழுகிற வழி. ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு விசேஷமானதை நான் எப்படி அனுசரித்துக் கொண்டிருக்கிறேன்? அவர் எப்படி அனுசரிக்க சொன்னார் தெரியுமா? வாசிங்க யாத்திராகமம் 20:10.
7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ரைட்டா? அவர் எப்படி அனுசரிக்க சொல்லியிருக்கிறார் தெரியுமா? இப்படித்தான். அதுல எல்லாத்தையும் இணைச்சிருக்கிறார், எல்லாத்தையும் குறிச்சு வச்சிருக்கிறார், குறிப்பு வச்சிருக்கிறார். ஒருத்தரை விட்டுல, ஒருத்தரையும் விடல. உன்னுடைய மிருகமானாலும் உன் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் அந்நியனானாலும் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்துட்டாரு. காரு, பைக்கு, எல்லாம், சைக்கிள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாரு. எல்லாரும் ஓய்ந்திருக்கணும்னு சொல்றாரு. ஏன்? அவர் படைப்போடு அதை சம்பந்தப்படுத்தி இருக்கிறார். ஓய்வு நாள் என்பது படைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம், விசேஷமானது. இப்ப வாசிங்க ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 58:13. கர்த்தர் 58:13 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, திரும்ப திரும்ப வாசிங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். என் ஓய்வு நாளிலே வாசிங்க மறுபடியும். உனக்கு இஷ்டமானவைகளை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானவைகளை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல், ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. ஹல்லேலூயா. இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கிறாங்க. ரைட்டா? ஆண்கள் 4-5 பேர் தான் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. நிறைய பெண்கள் வந்திருக்கிறாங்க. ஆண்கள் பார்த்தா 4, 5, 2, 3, 6, 8, 9 பேர். ஹல்லேலூயா. ஏன்? எங்க போயிருக்கிறாங்க? வேலைக்கு போய்க்கிறாங்களா? வேலைக்கு போய்க்கிறாங்க. கரெக்ட் தானே? இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்களா? சரி, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், கண்டிப்பா கேள்வி வரும். ஐயா, உழைச்சா தானே சாப்பிட முடியும், வருமா வராதா? நீங்க கேட்கல, உங்களுக்காக நானே பேசுறேன். நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. நீங்க தைரியமா கேட்கணும். என்னன்னு கேட்கணும்? ஏயா, நான் எல்லாம் சர்ச்சைக்கு வந்து உட்காந்துட்டா சோறு எப்படியா கிடைக்கும் எனக்கு? கேட்கணுமா வேண்டாமா? கேட்பீங்களா மாட்டீங்களா? எப்ப கேட்க போறீங்க? போயிட்டதுக்கு அப்புறமா? போயிட்டதுக்கு அப்புறமா? பின்னாடி என்னங்க அவர் சொல்லிட்டு போனாரு? ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவருக்கு எப்படியா நம்ம சமைக்கிறது? எப்படி வேலை செய்ய வேண்டாமா? நான் எல்லாம் வந்து உட்காந்துட்டா சாப்பாடு எப்படி வரும்? யார் எனக்கு கொடுப்பா? பசி எடுக்குமே. 12 மணி ஆனா 1 மணி ஆனா பசிக்கணுமே, பசிக்குது அப்படின்னு வந்தா என்ன பண்ண போறோம்? சொல்லவே இல்லையா அதை பத்தி? வாசிங்க லேவியராகமம், லேவியராகம் புஸ்தகம் 25, லேவியராகமம் 25:3 வாசி. 3வது வசனத்துல 6ஆம் வருஷம் உன் வயலை விதைத்து 7ஆம் வருஷத்திலோ பாருங்க, எங்க கை வைக்கிறார் பாருங்க. வயல கூட விளைக்க கூடாதுன்னு சொல்றாருங்க. புரிஞ்சுக்கொள்ளுங்க. வாசிங்க. கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு
உன் வயலை 7வது வருஷத்துல என்ன பண்ணக்கூடாதான்? விதைக்காமலும் இருப்பாயாக. ஆமா, அடுத்தது தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுது. உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் உன் நாட்டு மிருகத்துக்கும் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் போதுமா? இப்ப வாங்க அங்க என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். இப்ப வாசிங்க. பதினெட்டாம் வசனத்திலிருந்து வாசிங்க. இல்ல 19 வாசிங்க. 19 நல்லா கவனிங்க. 7ஆம் வருஷத்தில் நாங்கள் விதைக்காமலும் விதைத்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால் நான் 6ஆம் வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஆண்டவருடைய வார்த்தை இது. அவர் சொல்லுகிறார், 7ஆம் ஆண்டுல நீ உன் நிலத்தை விதைக்க கூடாது. அப்படி விதைக்காத போது நான் எப்படி ஆண்டவரை வாழ்வேன் என்று நீ சொல்வாயானால் நான் 6ஆம் வருடத்திலேயே 3 வருடத்தின் பலனை உனக்கு கொடுப்பேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதானா? இன்னும் அவ்வளவுதானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் 8ஆம் வருஷத்துல விதைத்து, எத்தனை வருஷம்? 8வது வருஷத்துல விதைக்கும் போது 6, 7, 8க்கு விதைச்ச உடனே பயிராயிடுமா? ஆகாது. ஆகவேதான் 3 வருஷத்தின் பலனை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. 6வது வருஷத்துக்கும் 7வது வருஷத்துக்கும் 8வது வருஷத்துக்கும் பலனை கொடுப்பேன். நீங்க 8வது வருஷத்துல விதைப்பீர்கள், அது விளைஞ்சி அதை வேக வச்சு அடிச்சு வேக வச்சு நெல்லை அரிசியாக்கி அப்புறம் புழுங்க பழசானதுக்கு அப்புறம் சாப்பிடணும் இல்லையா? ஆகவே அவ்வளவு காலத்துக்கும் 6ஆம் வருஷத்திலே உனக்கு பலனை கொடுக்கிறேன்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இவ்வளவு காலம் நாம் இழந்திருக்கிறோமா தெரியுதா? இவ்வளவு காலம் அவருடைய கிருபையை, அவருடைய ஆசீர்வாதத்தை நானும் என் வீட்டாரும் இழந்திருக்கிறோம். இழந்திருக்கிறீங்க. நிச்சயமாய் சொல்றேன், நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். ஏன்னா நான் கீழ்ப்படியல. எனக்கு வேதம் தெரியாது, சத்தியம் தெரியாது, தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படவில்லை, ஆசையும் படவே மாட்டேன். வாசியுங்கள் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம். ஆறாவது வசனத்திலிருந்து வாசிங்க. நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக
மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டக சாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாள் எப்பொழுது முடியும் என்று சொல்வார்களே, இதை கேளுங்கள். என்ன சொல்றார் புரியுதா? அவர் என்ன சொல்றார் புரியுதா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது புரிகிறதா? அப்படின்னா என்னமா, என்ன உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க. மறுபடியும் வாசிங்க இந்த வசனத்தை. நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பையும் நாங்கள் தானியங்களை திறக்கத்தக்கதாக தானியங்கள் தானியத்தின் பண்டக சாலைகளை விட்டு விட்டு வாசிக்காதீங்கம்மா, மறுபடியும் வாசிங்கம்மா, தயவு செஞ்சு வாசிங்கம்மா ப்ளீஸ். வாசிங்க வாசிங்க மறுபடியும். பண்டக சாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் சொல்லுகிறவர்களே. இப்ப நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? எப்பயும் 1 மணி நேரம் ஆராதனை முடிச்சுட்டா போதும், நல்லா இருக்கும்ல. ஓய்வு நாள்ல எத்தனை மணி நேரம் ஆராதனை நடக்கணும் நம்ம சொல்றோமா இல்லையா? டைம் டைம் ஆயிடுச்சியா சொல்றோமா இல்லையா? டைம் ஆயிடுச்சு, எனக்கு வேற வேலை இருக்குதுங்க, அடுத்த நிகழ்ச்சி இருக்குங்க, டைம் ஆயிடுச்சுங்க, பிளீஸ். என்னங்க இவ்வளவு நேரம் ஆராதனை நடத்துறீங்க? அதை தான் இங்க சொல்றாரு. தவசம்னா தானிய தவசங்கள் பொருட்கள் இல்லையா, அதை சொல்றாரு. அது எங்க விற்பாங்க? கடைகள்ல விற்பாங்க. அந்த கடை ஓய்வு நாட்கள்ல இஸ்ரவேல் மக்கள் சாத்தி இருப்பாங்க. அப்படி சாத்தும் போது அவங்க மனசு என்னவா இருக்குமா, எப்படா இது முடியும், எப்ப போய் கடையை திறக்கலாம், எப்ப இது முடியும், நான் போய் கடையை திறப்பேன் அப்படிங்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் செய்கைகள் எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை. கர்த்தர் யாக்கோபுடைய அடுத்தது இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும் எங்கும் நதிகளாய் புரண்டோடவும் ஆற்று வெள்ளங்களில் வெள்ளத்தை போல அடித்து. இப்ப ஒரு 10 வருஷமா உலகத்துல என்ன நடந்து கொண்டிருக்கு தெரியுமா? தெரியுமா? 10 வருஷமா என்ன நடக்குது தெரியுமா? 10 வருஷமா என்ன நடக்குதுன்னா, பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுக்க. அது எப்படி நடந்து கொண்டு வந்ததுன்னா, இங்கொன்றும் அங்கொன்றும் அங்கொன்றும் அங்கொன்றுமாக நடந்து கொண்டு வந்தது. உலகம் முழுக்க பூமி அதிர்ச்சி, வால்கனோ வெடிப்பு, நிலச்சரிவு, ரைட்டா, விமான விபத்துக்கள், இப்படி ஏராளமானது. ஐஸ் கட்டி மழை, எவ்வளவு பெருசு மழை பெஞ்சது தெரியுமா? இவ்வளவு பெரிய பால்ஸ், எவ்வளவு பெருசு, இவ்வளவு பெரிய பால்ஸ் விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா? தலை மேல விழுந்தா, ஒரு மனுஷன் மேல விழுந்தா அப்படி ஆயிருக்கு. நிறைய வாகனங்கள், ஏன்னா மனுஷன் உள்ள ஓடிடுவான், ஷட்டருக்குள்ள போயிடுறான், வாகனங்கள் வெளியே இருக்கும், ஒரு கண்ணாடி இருக்காது கார்ல, எல்லாத்தையும் உடைச்சு நொடிக்கிறோம். அப்படிதான் ஏராளமானவை 10 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுல முத்தாய்ப்பாக தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு நடந்தது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கொரோனா, ரைட்டா? உலகம் முழுக்க அடைக்கப்பட்டது, உலகம் முழுவதும் அடைக்கப்பட்டு எல்லாரும் அடைக்கப்பட்டாங்க. இந்தியாவில மட்டும் எவ்வளவு பேர் இறந்தாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் இறந்தாங்க தெரியுமா? எவ்வளவு பேரு? 46.5 லட்சம் பேர், 47 லட்சம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. WHO அவங்க கணக்கு கொடுக்கறாங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவர்களுடைய கணக்கு 46.5 லட்சம் பேர் 20வது வருடத்துல, 2021 இல்லையா, 21 வரைக்கும் அது கடந்து வந்தது இல்லையா, அது வரைக்கும் ஆனது, ரைட்டா? அவ்வளவு பெரிய அழிவுகள் வந்தது. நான் கொஞ்சம் உஷாராயி 20வது வருஷத்துல இருந்து இந்த கணக்கு எடுக்க ஆரம்பிச்சேன். இது நம்ம கொஞ்சம் கணக்கு எடுத்து பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு. ஒரு என்கிட்ட லிஸ்ட் இருக்கு,
20வது வருஷத்துல இருந்து ஒவ்வொரு மாசமும் என்னென்ன நடந்தது என்று கணக்கு இருக்கு. இப்ப 20வது வருஷத்துல ஒரு மாசம் கணக்கு எடுப்பேன். அதுல ஒரு மாசம் 10, 12, 13, 14 அப்படியே வந்து ஜூலை மாசத்துல ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்? ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்? 30 நாள். ஜூலை மாசத்துல மட்டும் 30 அழிவுகள் நடந்தது. ஜூலை மாசத்துல மட்டும். ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் 40 அழிவுகள் வந்தது. என்கிட்ட கணக்கு இருக்கு. நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா அதையும் காட்டுவேன், அதையும் படிக்க முடியும் என்னால. அவ்வளவு உலகம் முழுக்க. இப்ப ஒண்ணு வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் எங்க மழை பெய்ஞ்சாலும் எப்படி மழை பெய்யுது, எப்படி மழை பெய்கிறது, எங்க மழை பெய்ஞ்சாலும் இப்படித்தான் மழை பெய்யும். எப்படி பெய்யும்? வெள்ளமாக. எசேக்கியேல் 13:13 வாசிங்க. எசேக்கியேல் 13:13. ஆகையால் என் உக்கிரத்திலே, உக்கிரம்னா என்ன தெரியுமா? உக்கிரம்னா என்ன தெரியுமா? கோபம். என்னுடைய கோபத்திலே வாசிங்க. கொடிய பூசல் காற்று. பூசல் காற்றுனா என்ன? சுறாவளி. வாசிங்க. எழும்பி அடிக்க பண்ணுவேன், என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெரும் கல்மழையும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அந்த அழிவு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அலாஸ்காவில் போன 4 நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய சாண்ட் ஸ்டார்ம், மிகப்பெரிய கட்டடம், 15 மாடி 20 மாடி கட்டடம் இருக்கு இல்லையா, அவ்வளவு உயரத்திற்கு அந்த மண்ணுடைய வேகம் இருந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க. பாக்குறீங்களா எனக்கு தெரியல, என்ன டிவி பாக்குறீங்க எனக்கு தெரியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அழிவை நோக்கி நீங்களும் நானும் போய் கொண்டிருக்கிறோம். இந்த அழிவிலிருந்து நான் மீட்கப்பட வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். நாம் பேக் டு காட், கடவுளுக்குள்ள வரணும். இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம், நான் ஒண்ணு சொல்றேன், ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாம இந்த வசூர்ல பக்கத்துல ஊர் இருக்கு, அதுவும் வசூர் தானே, இதுவும் வசூர் தானே. ஆனா என்ன வித்தியாசம்? நாங்க காலனி, அவங்க எவ்வளவு நாளைக்கு காலனியாவும் இருக்க போறோம் நம்ம இல்லையா? நான் முன்னாடி இதை பத்தி பேசிட்டு போயிருக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து இங்க இருக்கிற இங்க இருக்கிற ஒரு ஓடை இது இருக்கு தெரியுமா, குளம். அந்த குளம் வறண்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதை பார்த்த தண்ணி நிரம்பி இருக்கு. அதெல்லாம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறது. நாம இன்னும் கிரியை செய்யவே இல்லை. நான் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறேன்னா, நான் சொல்லி யாராவது கேட்பாங்களா? இல்ல, நான் சொல்லி யாராவது யாரும் கேட்க மாட்டேன். நான் சொன்ன என் பிள்ளையே கேட்க மாட்டான், என் ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாரு, அல்லது என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, என் மனைவி கேட்க மாட்டாங்க. இந்த சூழல் நம்மளது. ஆனால் வாசிங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, யோவான் 7:15. இல்லம்மா, 7:15. இயேசு கிறிஸ்து யாரு? படிக்காதவருங்க. இயேசு கிறிஸ்து படிக்காதவர் அப்படின்னு தெளிவா வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் படிக்காதவர். ரைட்டா? அவர் எப்படிப்பட்ட ஊர்ல இருந்து வந்தார் தெரியுமா? அவருடைய சகோதரர்களை பத்தி எல்லாம் அவங்க எப்படி பேசுறாங்க பாருங்க. மார்க்கு 6வது அதிகாரத்து வாங்க. மார்க்கு 6:3 வசனத்தை வாசிங்க. மார்க்கு 6:3. என்னம்மா? இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா,
சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்களே அல்லவா? போதுமா? இப்ப இதான் அவருடைய சூழல். ஆனா அவருடைய பேர் பிரஸ்தாபம் என்னவாச்சு? எப்படி உயர்ந்தது? என்ன செய்தார்? இன்றைக்கு உலகமே ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கொண்டில்லையா? அப்ப நீங்களும் நான் என்ன நினைச்சுக்கிறோம்? நான் காலனியில இருக்கிறேன், என் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க, நானே கேட்க மாட்டேன், இதான் என்னுடைய சூழல் என்று நான் நினைத்து கொண்டிருந்தால் எவ்வளவு காலத்திற்கு இப்படியே நினைத்து கொண்டிருக்க போகிறீர்கள்? பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரை நான் சந்திக்கவில்லை என்று சொன்னால் எப்படி ஆண்டவருடைய வருகையில கணக்கு கேட்பாரு? சொல்லையே அதுக்கு என்ன பதில் வரும்? ஆனா நாம சொல்றோம், ஆண்டவர் நான் வந்தா அவரோட போயிடுவேன். சொன்னமா இல்லையா? வந்தா எனக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டிக்கெட் கொடுப்பாரு, நான் தான் முதல்ல போவேன், முதல் சீட்ல உட்கார வைப்பாரு. இதான் என்னுடைய பதில். ஆனால் என்னுடைய செயல் என்ன? என்னுடைய செய்கை என்ன? ஏன் நான் இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிறேன்? அறியாத போது என்னால் எப்படி செயல்பட முடியும்? ஆண்டவர் வாசிங்க, லூக்கா 2:43. அவர்கள் நினைத்து 46 வாசிங்க. 46. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் அமர்ந்திருந்து உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவவும். வினவுதல்னா என்ன பொருள்? கேள்வி கேட்கிறாரு. இப்ப நம்ம படிச்சோம், ஆண்டவர் கல்லாதவர் படிச்சோமா? வசனத்துல வாசிச்சோமா? ஆனா இந்த கேள்வி எப்ப கேட்டார் தெரியுமா? இந்த கேள்வி எப்ப கேட்டாரா? வாசிங்க 42. 12 வயசு. புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப அவர் உலகம் பாடம் படிக்கவில்லை, மாறாக சத்தியத்தை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தயவு செய்து நாட்களை கடத்தி விடாதீர்கள். நாட்களை கடத்தி விடாதீர்கள். மிக மிக ஆபத்தானது. நான் உங்களுக்கு முன்னே சொன்னேன், பிரளயத்துல காப்பாற்றப்பட்டது நோவா. அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், அவன் நோவான்றதற்காக ஆண்டவர் காப்பாற்றவில்லை, மாறாக அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். மாத்திரமல்ல, அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான். நீங்களும் நானும் உத்தமர்களாக, நீதிமான்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் மட்டுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு விசேஷத்தை மட்டும், என்னுடைய சாட்சியை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் முடித்து விடுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள். நான் பெங்களூர்ல இருக்கிற சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சோட ப்ராடக்ட். தெரியுமா? பெங்களூர்ல பீட்டர்ஸ் சர்ச் காக்ஸ்டவுன்ல இருக்கு. அந்த காக்ஸ்டவுனோட ப்ராடக்ட். 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் அங்கேதான் வளர்க்கப்பட்டேன். அப்படி வளர்க்கும் பொழுது நான் எங்க அப்பாவுடைய அக்கா தான் பெங்களூர்ல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட என்ன தங்க வச்சு படிக்க வச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பீட்டர் சர்ச்ல கொயர் பாயாக என்ன மாத்திட்டாங்க. அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க. என்னுடைய வயது ஒத்தவனும் ஒரு பையன் உண்டு. ஆனால் அவர்களையும் மீறி என்னை அந்த கொயர் பாயா மாத்தினாங்க. அவங்க செஞ்ச ஒரு பெரிய உத்தமமான வேலை. ரெண்டாவது, அந்த சபையில ஒரு ஸ்கிட் ஒன்று போட்டாங்க. அது என்ன ஸ்கிட் அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேதுரும் யோவானும்
ஒரு சப்பானியை கை தூக்கி விடுகிற ஆலயத்தின் முன்பாக நின்று ஒரு சப்பானியை கை தூக்கி விடுகிற அந்த ஸ்கிட், அதுல நான் பேதுருவாக நடிக்கிறேன். ஒரு முடவனை ஆண்டவர் என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, எங்களிடத்துல உள்ளது சொல்கிறோம், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட, இந்த வார்த்தை மட்டும்தான், அது மட்டும்தான் ஸ்கிட்டு முடிஞ்சது. ஆனால் அதோடு வந்துட்டேன், எல்லாம் எனக்கு அப்ப தெரியாது இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் முன்குறித்திருந்தார், முன்குறித்திருந்தபடி என்னை நடத்தி கொண்டு வந்தார். ஒரு நாள் சரியாக 40வது வருடம், நான் அங்கிருந்து 40வது வருடத்துல என்ன அந்த ஆலயத்துல செய்திக்கு அனுப்பினார். அப்ப போகும்போது நான் யோசித்து கொண்டு போனேன், இந்த சர்ச்சில் தானே நம்ம இதெல்லாம் பண்ணோம். இன்னொரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சு கொள்ளணும், ஆல்டர் பாய் வேலை என்பது சாதாரணமானது கிடையாது. அந்த கேஸ்கெட்டும் அந்த சர்ப்ரைஸையும் போடணும்னா நான் முன்னாடி போகணும். 8 மணிக்கு ஆராதனை, 2 பீஸ் கிளாத் கொடுப்பாங்க போடணும். அது நேரத்துக்கு போகல அப்படின்னா ஒவ்வாத சட்டைகள் கிடைக்கும், அல்லது 2 பீஸ் கிடைக்காது, 1 பீஸ் தான் கிடைக்கும். இந்த மாதிரி இன்னும் விசேஷம், கிராஸ் பேரர் அந்த சிலுவையை சுமக்கிறதாக ஓடணும்னாக்கா இன்னும் முன்னாடி போகணும். அப்படின்னா 8 மணிக்கு ஆராதனைன்னா நான் மட்டும் எத்தனை மணிக்கு போவேன் அப்படின்னா 7:45 அங்க போய் சேர்ந்துருவேன். எவ்வளவு தூரம் பயணித்து போவேன் அப்படின்னா, நான் முன்றடி பாளையத்துல இருந்தேன், ஆனா இந்த ஆலயம் காக்ஸ்டவுன்ல இருந்தது. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தொலைவு நடந்தே கிரவுண்ட்ல போய் உள்ள போய் போகணும். வாரம் இது நடக்கும். அவசரமாக ஐயோ ஓடணும். ஆனால் அதுதான் என்னை இங்கேயும் அந்த பங்க்சுவாலிட்டியில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அதுதான் சரியா. அப்படி போகும்பொழுது நான் இப்படியாக அந்த காஸ்பேரராக அங்கே இருந்து பழக்கப்பட்ட அந்த அனுபவம், ஆண்டவர் வார்த்தைகளை தொடப்பட்டு வழி நடத்தி இன்றும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி வழி நடத்தி கொண்டிருந்த வேலையில தான் அந்த ஆலயத்துல எனக்கு செய்தி வேலை. நான் அங்கே போய் செய்தி சொல்லும் பொழுது நான் இப்படியாக தான் செய்தி ஆரம்பிச்சேன். உங்களுடைய ப்ராடக்ட் நானே, உங்களுக்கு தெரியாது, 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நீங்கள் ஒருவேளை 2, 5 அல்லது 10 ஊழியர்களை எழுப்பியிருப்பீர்களானால், நான் 11வது ஆள். உங்களுக்கு தெரியாத இன்விசிபிள் மேன், நான் 11வது ஆள். ஒருவேளை 100 பேரை நீங்க எழுப்பியிருப்பீர்களானால், நான் 101வது ஆள், இன்விசிபிள் மேன். ஒருவேளை நீங்க 1000 பேரை எழுப்பியிருந்தீங்கன்னா, நான் 201 இன்விசிபிள் மேன். ஏன்னா அந்த ஆலயம் 200 வருடங்கள் பழமையான ஆலயம். அங்க போய் இதுவரைக்கும் நான் 1000 சபைகளை சந்தித்திருக்கிறேன். இப்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியங்களை பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்லி செய்தி எடுத்துட்டு வந்தேன். இப்ப நான் உங்களிடத்துல கேட்பதும் இதுதான், நீங்கள் எத்தனை பேரை எழுப்பி இருக்கிறீர்கள்? உங்கள் சபை எத்தனை ஊழியர்களை எழுப்பி இருக்கிறது? எத்தனை ஊழியர்கள் எழுப்பி இருக்கிறார்கள்? கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்ற கேள்வியோடு செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஒரு நிமிடம் எல்லாரும் எழும்பி நில்லுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் என்ன செய்ய ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார்? என்னுடைய அழைப்பு என்ன? நான் என்ன அழைப்போடு நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன்? என்னுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தார், படைத்தார், உருவாக்கினார், இந்த பகுதியில வைத்திருக்கிறார் என்ற கேள்வியை நீங்களே உங்களுக்குள்ளாம் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து, கொடூரமான காலத்தில் இருக்கிறோம், கடினமான காலத்தில் இருக்கிறோம், ஆபத்தான காலத்தில் இருக்கிறோம், அழிவின் காலத்தில் இருக்கிறோம், தத்தளிப்பின் காலத்தில் இருக்கிறோம். தத்தளிக்க பண்ணுவார் இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். நின்று கொண்டே ஒரு வசனத்தை வாசிங்க, நின்று கொண்டே. லேவியராகமம் 26:6 வாருங்க. 26:6 இல்லம்மா, 26:6 வசனம். பத்தீங்களா? வாசிங்க. தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார்,
இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. இப்ப இதையே ஆப்போசிட்டா கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க படிச்சத ஆப்போசிட்ல சொல்லுங்க தயவு செஞ்சு. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கயா சீக்கிரமா. தேசத்தில் என்ன பண்ணுவாரா? ஆப்போசிட் என்னது? அடுத்தது இப்ப ஆப்போசிட் என்னது? ஆப்போசிட் என்னது? தத்தளிக்க பண்ணுவாங்க. தத்தளிக்க பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? ரோட்ல போய் பாருங்க, ஒரு பஸ் போகுது, ஒரு கார் போகுது, திடீர்னு பொருளுது. அந்த பஸ்ஸுக்குள்ள 60 பேர் இருக்கிறாங்க. பொருண்டா என்ன ஆகும்? ஐயோ, ஆண்டவர் என்னன்றாரு? நான் உன்னை தத்தளிக்க பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஆப்போசிட் என்னது? தத்தளிக்க பண்ணுவேன். அப்போ உருண்டு போனா என்ன ஆகும்? சாலையில உருண்டா 4 பல்ட்டி அடிக்குது, என்ன ஆகும்? புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறான். எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக ஒன்னே ஒன்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஏன்னா நான் தெளிவா இருக்கிறேன்னா இல்லையான்னு புரியும். மதங்கள் எத்தனை? இந்தியாவில் இருக்கிற மதங்களின் பெயர்களை சொல்லுங்க. மதங்களின் பெயர்கள், இந்தியாவில் இருக்கிற மதங்களின் பெயர்கள். இந்து மதம், முஸ்லிம் மதம், புத்த மதம். கரெக்டா சொன்ன கேட்க மாட்டேன். நல்ல தெளிவா சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்கம்மா சீக்கிரமா. சமஸ்கிருதம் அதெல்லாம் மதம் கிடையாது. அடுத்தது சீக்கிய மதம். அடுத்தது ஒண்ணு. ஐயா என்னம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எத்தனை டீச்சர் இருப்பீங்க, எத்தனை நிறுவனர். ஜெயின மதம். ஐயா சொல்லுங்கம்மா, கரெக்ட் சொல்லுங்க. நீங்க சொல்றதானே கேக்குறேன். சீக்கிரம் சொல்லுங்க, முடிக்கலாம். என்னம்மா சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. பிராமின்ஸா? சரி, ஓகே. நீங்க அப்படி வரீங்க. நீங்க எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு தெரியலையே. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க தான் சொல்லுங்கயா. மதங்களின் பெயர்கள். நான் ஒண்ணுமே கேட்கலங்க, தப்பா கேட்டேனா? மதங்களின் பெயர்கள். மதங்கள் பெயர் தெரியாதா? இப்ப சொன்னீங்களே, சொல்லுங்க. அவ்வளவு என்னது? என்னென்ன மதம் சொல்லவே இல்லையே. அவங்க ஒவ்வொன்று அப்படி காது கேட்கல எனக்கு. மறுபடியும் சொல்லிடு. மறுபடியும் சொல்லிவிடுங்கள். கிறிஸ்தவ மதம், இந்து மதம், புத்த மதம். போதுங்க, ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க. ஏன்னா முக்கியமானது வந்துருச்சு. இப்ப நான் கேக்குறேன், கிறிஸ்தவம் மதமா? ஏங்க மதம்னு சொன்னீங்க? நீங்க தானே சொன்னீங்க. இப்ப மார்க்கன்றீங்க. என்னங்க மாத்தி? முதல்ல என்னன்றீங்க? நான் ஆண்டவர் வந்தா போயிடுவேன். நீங்க அப்புறம் ஒரு கேள்வி கேட்டா ஐயோ போக மாட்டேன் அப்படின்றீங்க. இப்ப கிறிஸ்தவ மதம்னு சொல்லி நீங்களே சொன்னீங்க. அப்புறம் மதமானு கேட்டா இல்லங்க அது மார்க்கம்ன்றீங்க. அப்ப என்ன பொருள் என்றால், இதனுடைய விளக்கத்தை புரிஞ்சுக்கொள்ளும். வேற ஒண்ணும் இல்ல, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு தெளிவில்லை. அதுவும் இதுவும் ரைட்டா தான் இருக்கும் போல இருக்குது. ஆனால் வாசிங்க 1 கொரிந்தியர் 18வது அதிகாரம் 24, 25, 25வது வசனத்தை வாசிங்க. இல்ல இப்ப வாசியமே. இப்ப வாசியம் என்ன? இது வாசியம் நம்ம பாடம். இல்ல அப்போஸ்தலர் 18:24, 25, 18:25. அப்போஸ்தலர் 18:25. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. 26 வாசிங்க.
தேவனுடைய மார்க்கம் அப்படின்னு போட்டிருக்கு. எங்கேயாவது கிறிஸ்தவம் மதம்னு பைபிள் எழுதியிருக்கா? மார்க்கம் எழுதியிருக்கு. மார்க்கம் என்றால் என்ன? மார்க்கம் என்றால் என்ன? வழி. மார்க்கம் என்றால் வழி. அது எதற்கு வழி? தேவனை அடைவதற்கு வழி. ஆகவே வசனமே சொல்லுகிறது மார்க்கம். ஆனால் நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் மதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்போ? 2025 செப்டம்பர் மாசம் 7ஆம் தேதி. புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களை. ஒப்புக்கொடுங்கள், தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு நேரம் உங்களோடு கூட தீர்க்கமும் தெளிவுமாக உங்களோடு கூட பேசி இருக்கிறார். கற்றல் என்பது தேவாலயத்தினுடைய ஊழியமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நான் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, கற்றுக்கொள்வதற்கு என்ன வழி? கேட்கிறதற்கு ஒரு வழி வைத்திருக்கிறீர். கண்களை பார்த்து படித்துக் கொள்வதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறீர். என்னை கற்றவர்களாகவும் மாற்றி இருக்கிறீர். கல்வி அறிவையும் எனக்கு தந்திருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே, இன்னும் நான் கல்லாத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரோடு கூட பேசுங்க. வருகை சமீபமாக இருக்கிறது. தயவு செய்து ஆயத்தப்படுங்க. ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. இங்க அழகான ஆலயம், இந்த அழகான ஆலயம் நான் முன்பு பார்த்தது போல் இப்பொழுது இல்லை, மாறி இருக்கிறது, மாற்றம் அடைந்திருக்கிறது. அழகாக சேர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பெரிய கிளாக் டவர் போடப்பட்டு, பெல் டவர் போடப்பட்டு மிக சிறப்பாக இந்த ஆலயம் இங்கே ஒரு ஓரத்தில் இருந்தாலும் அது மகிமையாக எழுப்பப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு ஊழியர் நிச்சயமாக எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக பாதை இல்லாத காலத்துல இந்த பகுதிக்கு வந்து சத்தியத்தை அறிவித்திருப்பார். அதையெல்லாம் நான் நினைவு கூற வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை இந்த ஆலயத்தின் அங்கத்தினராக மாற்றி இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து கேளுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பதிலை தர காத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால், அவரும் இப்படியாக நொறுக்கப்பட்டவராக, அடிக்கப்பட்டவராக, துன்பப்படுத்தப்பட்டவராக, கீழானவராக, தள்ளப்பட்டவராக அவர் இந்த பூமியில வாழ்ந்து 33 ஆண்டுகள் பாடுகள் பட்டு ஆண்டவர் நமக்காக ஒரு ரட்சிப்பை, மீட்பை அருளி செய்து பரத்துக்கு சென்று இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டு பரிந்து பேசுகிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் எதற்காக பரிந்து பேசுகிறார்? நானும் மாற வேண்டும். அவர் செய்ததை சீஷர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். சீஷர்கள் அதை இன்றைக்கு நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நான் என்ன செய்ய? நான் அமைதியாக இருந்தால் என்ன லாபம் என்பதை சிந்தியுங்கள். கர்த்தர் நமக்கு இந்த நாளை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒப்பு கொடுங்கள். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு நலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி
மீது உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை.